வணக்கம். உறுப்பு இறைச்சிகளுக்கு சிலர் முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இறைச்சி விற்பனை கடைகளில் குறிப்பிட்ட பாகங்களை மட்டும் கேட்டு வாங்குபவர்களை பார்க்க முடியும். ஆனால் பொதுவாக பார்த்தோம் என்றால் இந்த உறுப்பு இறைச்சிகளை உண்பவர்கள் மிகவும் குறைவுதான். அதிகமான மக்கள் உறுப்பு இறைச்சிகளை சாப்பிடுவதில்லை. பலரும் போன்லெஸ் வகையிலான சதை பகுதி இறைச்சிகளைத்தான் விரும்பி சாப்பிடுகிறார்கள். இதைவிட உறுப்பு பகுதி இறைச்சிகளான குடல், ஈரல், மூளை, கணையம், மண்ணீரல் போன்றவற்றில் இறைச்சியில் உள்ளதை விட அதிக சத்துக்களும் பல ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கின்றன. முக்கியமாக இவற்றில் வைட்டமின் ஏ, வைட்டமின் B12, புரதம், இரும்புச்சத்து, குரோமியம், போலிக் அமிலம் போன்ற உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் அதிகமான அளவில் இருக்கின்றன. மேலும் சீரான உடல் இயக்கத்தையும் இது ஊக்குவிக்கின்றது. சரி, இனி வெறும் சதைப்பகுதி இறைச்சியை உண்பதை விட உறுப்பு பகுதிகளை உண்பதன் மூலம் கிடைக்கின்ற ஆரோக்கிய நன்மைகள் பற்றி இந்த வீடியோ மூலமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். எனவே பயனுள்ள இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மற்றும் ஷேர் செய்துவிட்டு வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒரு முறை பிரஸ் செய்யுங்கள். முதலாவதாக ஈரல் பகுதி. உறுப்பு இறைச்சிகளில் மிகவும் வலிமை மிக்கது ஈரல்தான். ஆட்டு இறைச்சிக்கு அடுத்தபடியாக மக்கள் இந்த ஈரலை வாங்கி உண்கிறார்கள். இதில் உயர்தரம் மிக்க புரதம், இரும்புச்சத்து, வைட்டமின் ஏ, போலிக் அமிலம், குரோமியம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. மேலும் ஈரல் உங்கள் இதயத்திற்கு வலு சேர்க்கின்றது மற்றும் புதிய இரத்த சிவப்பு அணுக்களை உருவாக்கி ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த சோகை பிரச்சனையையும் சரி செய்கின்றது. எனவே அனிமியா பிரச்சனையால் அவதிப்படுபவர்களுக்கு ஆட்டு ஈரல் ஒரு மிகச்சிறந்த உணவு. அடுத்து சிறுநீரகம். ஆட்டு சிறுநீரகங்களில் புரோட்டீன், அயன், ஒமேகா 3, வைட்டமின் B12 மற்றும் நல்ல கொழுப்பு அமிலங்கள் அதிக அளவில் இருக்கின்றன. இவை நமது சிறுநீரக மண்டலத்தை பலப்படுத்தி சிறுநீரகம் சிறப்பாக செயல்படுவதற்கு உதவி செய்கின்றது. மேலும் இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகின்றது. அடுத்ததாக ஆட்டு மூளை. ஆட்டின் மூளையில் உயர் ரக ஒமேகா 3 கொழுப்பு அமிலத்தின் சத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது. இது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் சீராக செயல்படுவதற்கு உதவி செய்கின்றது. குறிப்பாக முதுகு தண்டுவடம் மற்றும் ஞாபக மறதி போன்ற பிரச்சனையினால் அவதிப்படுபவர்களுக்கு மிகவும் நல்லது இந்த ஆட்டு மூளை. அடுத்து ஆட்டு இருதயம். இதில் கோஎன்சைம் Q10 என்ற சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கின்றது. இது நமது இருதயத்தின் தசைகளை வலுவடைய செய்து இருதயம் சீராக இயங்குவதற்கு பெரிதும் உதவி செய்கின்றது. மேலும் இதிலுள்ள வைட்டமின் E, வைட்டமின் B2, வைட்டமின் B6, வைட்டமின் B12 மற்றும் துத்தநாகம் போன்ற சத்துக்கள் உடலில் இருக்கும் செல்களை வலிமையடைய செய்வதோடு மட்டுமல்லாமல் LDL என்ற கெட்ட கொலஸ்ட்ராலை குறைத்து இதய தமனிகள் பாதிப்படையாமல் பார்த்துக் கொள்கின்றது. எனவே இருதயம் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் ஆட்டின் இதயத்தினை சாப்பிட்டு வருவது மிகவும் நல்லது. அடுத்ததாக ஆட்டுக்குடல். வேட்டி என்று அழைக்கப்படும் ஆட்டுக்குடலில் உள்ள ஜெலட்டின் மற்றும் புரோபயாட்டிக்குகள் செரிமானம் தொடர்புடைய பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. குறிப்பாக இது வயிற்றுப்புண்களை குணமாக்குகின்றது. மேலும் செரிமான மண்டலத்தை வலுப்படுத்தி செரிமான இயக்கம் சீராக நடைபெறுவதற்கு மிகவும் உதவியாக உள்ளது. அதோடு ஆட்டுக்குடல்களில் கொலாஜின் சத்து அதிக அளவில் இருப்பதால் இது சரும பிரச்சனைகள் மற்றும் மூட்டு தேய்மானம் போன்ற பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணம் கொடுக்கின்றது. அடுத்து சுவரொட்டி. ஆட்டினுடைய மண்ணீரலை பலரும் சுவரொட்டி என்று அழைப்பார்கள். ஈரலில் உள்ளதை போன்றே இதிலும் அதிகப்படியான இரும்புச்சத்து மற்றும் புரதச்சத்து இருக்கின்றது. இது இரத்தத்தில் உள்ள சிகப்பு அணுக்களை விரைவாக அதிகரித்து இரத்த சோகையை குணமாக்குகின்றது. மேலும் சுவரொட்டியில் வைட்டமின் C சத்து அதிக அளவில் இருப்பதால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பலப்படுத்த உதவி செய்கின்றது. மேலும் நீண்ட நாட்களாக நோயுற்று உடல் மெலிந்தவர்கள் இந்த சுவரொட்டியை சமைத்து சாப்பிட்டு வரும் பொழுது விரைவாக உடல் தேறி வலுவான தசைகள் உருவாகும். அடுத்ததாக ஆட்டு எலும்புகள். நமது எலும்புகளுக்கு அத்தியாவசிய தேவையான கால்சியம், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் ஆட்டு எலும்புகளில் அதிக அளவில் இருக்கின்றன. மேலும் மூட்டு எலும்புகளை வலுவாக்க தேவையான கொலாஜன் சத்துக்களும் ஆட்டு எலும்புகளில் இருக்கின்றது. ஆட்டு நெஞ்சு எலும்பை மட்டும் வாங்கி அதை சூப்பாக வைத்து குடிக்கும் பொழுது இது நெஞ்சில் உள்ள கபத்தை வெளியேற்றி சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளை போக்கும். மேலும் ஆட்டுக்கால் எலும்புகளை சூப் செய்து குடித்து வரும் பொழுது மூட்டு வலி, முதுகு வலி போன்ற எலும்பு சார்ந்த பிரச்சனைகளையும் இது போக்குகின்றது. அடுத்து விதைகள். இந்த ஆட்டு விதைகளில் அதிகப்படியான புரதம் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் இருக்கின்றன. இதை சாப்பிட்டு வரும் பொழுது இது ஆண்களுடைய டெஸ்டோன் ஹோர்மோன்களை அதிகரித்து உடலை வலுவாக்குவதோடு மலட்டுத்தன்மை மற்றும் விந்து அணுக்கள் குறைபாடு போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்கின்றது. அடுத்ததாக ஆட்டு நுரையீரல். ஆட்டு நுரையீரலில் அதிகப்படியான செலினியம் சத்துக்களும் மைக்ரோ நியூட்ரியன்களும் அடங்கியிருக்கின்றன. இதில் கொழுப்பு சத்துக்கள்,
அறவே கிடையாது. ஆட்டு நுரையீரலை சாப்பிட்டு வரும் பொழுது நமது நுரையீரலை பலப்படுத்தி ஆஸ்துமா, மூச்சு விடுவதில் சிரமம் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து நுரையீரல் சீராக இயங்குவதற்கு உதவுகின்றது. எனவே எப்பொழுதும் ஆட்டு இறைச்சியை மட்டும் வாங்கி சமைத்து சாப்பிடாமல் இது போன்ற ஆட்டு உறுப்புகளையும் வாங்கி சமைத்து சாப்பிடும் பொழுது நமது ஆரோக்கியம் மேலும் வலுப்படும். அடுத்து ஒரு ஆரோக்கிய தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். அனைவரும் நலமுடன் வாழ்வோம். நன்றி. மீண்டும் ஒரு பயனுள்ள சிறப்பான வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால், பயனுள்ளதாக தெரிந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்துக்கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.